நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும்போது மதிய வணக்கமாக கூட இருக்கலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான முதலாவது வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஹாப்பி நியூ இயர். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2025ஆம் ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினைச்சபடியே இந்த வருடம் அமைகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம நினைச்ச இலக்கு அடைகிறதுக்கு, நம்ம சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். இனி வரும் காலத்தில் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து சரியான ஒரு இடைவெளியில் வீடியோ அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி கொண்டு நம்ம இந்த வருஷத்துக்கான முதலாவது வீடியோவில் விஷயத்துக்கு போயிடலாம். சும்மா கதைச்சிக்கிட்டே இருக்க தேவையில்லை. அந்த வகையில் பார்ப்போமா இருந்தால் நம்ம இந்த சேனலில் வந்து ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்கை தான் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தமாக நம்ம பேசும்போது இந்த வீடியோவை பார்க்க வரவங்க நீங்கள் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இலக்கோடு இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று சக்ஸஸ் பண்ணிக்கணும், மணி ரீதியாக ஏதாச்சும் ஒரு ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்க வருவீங்க. அப்படி வர எல்லாருமே ஏதாவது ஒரு 2 கேட்டகரியில் தான் வரீங்க. ஒன்று காசு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது ஓகே, ஆனால் ஒரு பேராசை என்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்குது, அதை வச்சு கொண்டு 1 லட்சம் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட வாராக்கள் இருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் காசு அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமலே காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு விஷயம் தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷத்தோடு நீங்கள் ஒன்று நினச்சி கொள்ளுங்கள். அப்படியான ஆட்கள் பெட்டிங் பண்ணையோ ட்ரேடிங் பண்ணையோ வராதிங்க. ஏனென்றா இதுக்கும் ஒரு உழைப்பை கட்டாயம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா இருந்தால், அது அரசு தொழிலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் தொழிலாக இருந்தாலும் சரி, காலையில் 8 மணிக்கு போய்ட்டு ஈவினிங் 4 மணி வச்சும் நீங்கள் அந்த தொழிலில் இருந்தால் தான் நீங்கள் இருக்கிற அந்த டைம் என்ன வேலை செய்கிறீங்களோ, கஷ்டமான தொழிலோ இலகுவான தொழிலோ, நீங்கள் கொடுக்குற அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு மாதம் சம்பளமாக ஒரு நிறுவனம் காசு தருது. ஸோ நீங்கள் ஒரு டைம் அங்கே கொடுக்குறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு காசு கிடைக்குது. ஸோ ட்ரேடிங்கும் பெட்டிங்கும் அது மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ டைம் அதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான காசை அது கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி மெச்செல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பழகுறீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, முதலாவது லேர்ன் பண்ணுங்கள், அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெமோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அது மணியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி யாருமே செய்கிறதில்ல. அதனால தான் காசு அதிகமாக இழக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ஈஸி டு ஏர்ன் மணி அப்படின்ற கான்செப்டே இல்லை. கஷ்டப்படணும், உழைக்கிறதுக்கான டைமை கொடுக்கறதுக்கு ரெடியானவங்க மட்டும் 2025 ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங்கும் பெட்டிங்கும் பண்ணுவாங்க. உங்களுக்கான நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா அது சம்மந்தமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எவ்வளோ கற்றுக்கொள்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களால் காசு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை நல்லதாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்து எப்பயுமே ட்ரேடிங் பெட்டிங்க்கு வர போகிறீங்களா இருந்தால் முதலாவது ஃபேமிலியை கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்காக செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நத்திங் டு லூஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய காசு இருந்தால், அதாவது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த காசு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த காசு இழந்தால் என் இயல்பான வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிற காசை மட்டும் இந்த பெட்டிங் ஃபீல்டு கொண்டு வாங்க. அந்த காசை வச்சு கொண்டு எப்படி அப் பண்ணுறன்றதை அடுத்த விஷயத்த பார்க்கலாம். ஸோ எப்பயுமே அதை கவனமாக மைண்டில் வச்சு கொள்ளுங்கள். மைண்ட் செட்டை சரியாக செட் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரும் வீடியோவில் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி வரும் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி முதலாவது வீடியோ இந்த வருஷத்துக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சு கொண்டு ட்ரேடிங் பெட்டிங்குள்ளே வாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக பார்க்க போகிறோன்றதை பார்ப்போம். அந்த வகையில் கிரிக்கெட்டில் நம்ம T20 மேட்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் IPL, இந்தியன் பிரீமியர் லீக், பாகிஸ்தான் பிரீமியர் லீக், PSL, சவுத் ஆப்ரிக்கா T20, SA20, அது இல்லாமல் லங்கா பிரீமியர் லீக் ஸ்ரீலங்காவில் நடக்கிறது, அது இல்லாமல் அமெரிக்காவில் நடக்கிற மேட்சஸ், UAEயில் நடக்கிற T20 மேட்சஸ், அது இல்லாமல் உலகத்தில் மேஜராக நடக்கிற T20 லீக் எல்லாத்துலேயுமே நடக்கிற விஷயங்களை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் T20 மேட்சஸையும் கூடுதலாக கவர் பண்ணுவோம். அது இல்லாமல் ODI மேட்சஸையும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸை மட்டும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற டொமஸ்டிக் மேட்சஸும் கொஞ்சம் நல்ல மேட்சஸ் இருக்குது. தமிழ்நாடு பிரீமியர் லீக், அதே மாதிரி கர்நாடகா பிரீமியர் லீக், அதே மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மேட்சஸ் இருக்குது. விஜய் ஹசாரே ட்ரோஃபி, அதெல்லாம் கொஞ்சம்
சைட் முஸ்டாக் அலி ட்ரோஃபி அதெல்லாம் என்ன செய்யலாம்னா கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மேட்சஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் கிடைக்குது, அப்டேட் இருக்குது, அதனால் அதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ கிரிக்கெட்டில் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் ஃபுட்பாலில் வந்து நம்ம டாப் லீக் உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாமே மிட் சீசன் போயிட்டு நம்ம பாதி மேட்சஸ் இருக்குது. இங்கிலாந்து பிரீமியர் லீக், சவுத் ஆப்ரிக்கா ஸ்பெயினில் நடக்கிற லா லீகா, இந்த பிரான்ஸில் நடக்கிற லீக் 1, ஜெர்மனியில் நடக்கிற பண்டஸ் லீகா. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் டென்மார்க், நெதர்லாண்ட், ஆஸ்திரியா, ரஷ்யா, அந்த மாதிரி எகிப்து, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டிலையும் மேட்சஸ் நடக்குது. இதெல்லாம் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மேட்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் அதிகமான மேட்சஸ் வந்து ஃபுட்பால் மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ நான் வியாழக்கிழமை வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான் அனுப்புகிற வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே நீங்கள் ட்ரேடிங்கோ பெட்டிங்கோ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் வியாழக்கிழமை கொடுக்குற மேட்சஸ் இதை வந்து நீங்கள் சண்டே நான் அனுப்புகிற வீடியோ இல்லாட்டி மண்டே வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து நான் அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மண்டே போடுற வீடியோ வந்து நான் கூடுதலாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோவாக இருக்கும். அதே வியாழக்கிழமை போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உங்களோட பெட்டிங் ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, சிக்னலை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரியான உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீக்கு 2 வீடியோ போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பிக் மேட்சஸ் சாம்பியன்ஷிப்லாம் கிழமை நாளில் தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட், உங்களுக்கு எதுவும் தேவைன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்காகவே வீடியோ ஒன்று போடுறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது வீடியோ எவ்வளோ அப்லோட் பண்ணுறது இல்லைன்றது. ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபுட்பால் கிரிக்கெட் மட்டும் பார்க்க போகிறதில்ல. அது இல்லாமல் டென்னிஸ் மேட்சஸ் நடக்குது, ஐஸ் ஹாக்கி நடக்குது, பாஸ்கெட் பால் நடக்குது. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நினச்சிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் வீடியோ கிழமைக்கு 2 நாள் தான் அப்டேட் பண்ணுறதுனால டெய்லி மேட்சஸ் அப்டேட் உங்களுக்கு வேணுமா இருந்தால் இந்த டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்வீங்களா இருந்தால் நான் குயிக் அப்டேட் அதில் தருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். டெய்லி உங்களுக்கு மேட்சஸ் அப்டேட் வேணுமா இருந்தால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்வீங்களா இருந்தால் நான் போஸ்ட் போடுவேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரொமோ கோட் இருக்குது, OneXBet இல்லாட்டி மெல்பட் யூஸ் பண்ணுற யாரும் இருப்பீங்களா இருந்தால் JKA இந்த ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு 1-to-1 கைட் பண்ணக்கூடிய, நானே உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி யாரும் உங்களுக்கு சப்போர்ட் தேவையாக இருந்தால் வெப்சைட்டுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு டெலிகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் 1-to-1 கைட் பண்ணுவேன். எப்படி உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் நான் சொல்லி தந்து உங்களை நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இதுக்கு மேலதிகமாக எதுவும் தேவையாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருஷமாக அமைகிறதுக்கு நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸோ எப்பயுமே கடைசியாகவும் ஞாபகப்படுத்துகிறேன், எப்பயுமே உங்களுக்கு லொஸ் பண்ணக்கூடிய காசை மட்டும் ட்ரேடிங்க்கு கொண்டு வாங்க. அது இல்லாமல் எப்பயும் பேராசைப்பட்டு யார்ட்டையும் கடன் வாங்கி இல்லாட்டி வீட்டுக்கு மாதம் அன்றாட செய்யக்கூடிய செலவில் இருக்க காசை எடுத்து இந்த ட்ரேடிங் பெட்டிங்க்கு ரொட்டேட்டில் காசை கொண்டுட்டு வராதிங்க. எப்பயும் லொஸ் தான் ஆகும். 100% எக்குரேட்டாக ட்ரேடிங்கும் பெட்டிங்கும் பண்ண இயலாது. ஸோ லொஸ்ன்றது கட்டாயம் இருக்குன்றதை நினச்சி கொள்ளுங்கள். ஸோ அது ரொம்ப மைண்டில் எப்பயும் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று. அதை எப்பயும் மறந்துடாதீங்க. அதெல்லாம் பீட் பண்ணி எப்படி போகிறன்றது, லாங் டேர்மில் எப்படி சக்ஸஸ் ஆகுன்றதை நம்ம இந்த யூடியூப் சேனல் உண்டாக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் அடுத்து வரும் வீடியோஸில் டெமோ ப்ராக்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் எப்படி பெட்டிங் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறதை சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இனி அடுத்து வர வீடியோவில் அடுத்த மண்டே வர வீடியோவில் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. சாட்டர்டே சண்டே மேட்சஸ் ஃபாலோ பண்ணணுமா இருந்தால் இந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.